இருக்கு சார். சீட்டு கிடைச்சிடல. ஃபேக்ட்ரியில் இருக்கிற 2 மிஷினை விற்று தான் இந்த காசை ரெடி பண்ணேன். என்ன சார், நான் தான் வேறு காலேஜில் கம்மி ரேட்டுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னேன். இங்கே தானே 100% சக்ஸஸ் ரேட். அதான் டிவியில் போட்டுட்ருக்கான். பசங்களோட எதிர்காலம் தானே முக்கியம். வாங்க சார். சொல்லு சக்தி. அட்மிஷன். சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு உட்காருங்க சார். அதை வந்துடுறேன் சார். அமௌண்ட்டோட ஓடிடலாமா? திடீர்னு 2000 ரூபாய் செல்லாதுன்ற போகிறாங்க. அம்மாவா சாப்பாடு என்ன போன வாரம் வச்சு அதே உப்புமா தானா? சாப்பிட்றியா? ஓ போ. சக்தி ரிசிப்ட். ஓ மெடிக்கல் சீட்டா? ஆமாம். அந்த மிஷின் எடுத்து. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 500 கம்மியாக இருக்கான், கொடுத்தீங்கன்னா சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சைன் பண்ணுங்க சார். சார் போலீஸ் வந்துருக்கு சார். போலீஸா? 500,000 கொடுத்து அனுப்பியா? ஐயோ சார், அந்த மாதிரி போலீஸ் இல்லை சார், போலீஸ் வந்திருக்கு சார். யோ போலீஸ் சார் பண்ண சார். ஒரு நிமிஷம் சார். நீட் எக்ஸாமே முடியல, அதுக்குள்ள பணத்தை வாங்கி எல்லா சீட்டையும் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அதெல்லாம் எதுவும் நடக்கல மேடம். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். சம்பத், ஒரு ரூம் விடாம தேடுங்க. Who are you? I don't want to talk to you. I want to talk to somebody in authority. Go call your MD right now. What seems to be the problem, madam? எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு எங்களுக்கு. இது வரைக்கும் 60 சீட் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. மொத்தம் 120 கோடி. அடுத்த 10 நிமிஷத்துல மொத்த பணத்தையும் ரைட் பண்ணி இந்த காலேஜுக்கு சீல் வைக்கிறேன், பார்க்குறியா? Remote control, madam. What? Remote control, please. Can you pass it? Thank you. திருவள்ளூர் விஷயத்துக்கு வருவோம். சென்னை சிட்டியோட கமிஷனர் சிட்டியில் இருக்கிற பிக்கஸ்ட் மெடிக்கல் காலேஜை ரைட் பண்ண வந்திருக்காங்க. வெளியே அவ்வளோ ப்ரெஸ் மீடியா, ஆனால் ஒரு சேனலில் கூட நியூஸ் வரல. ஏன் மேடம்? என்ன இங்கே என்ன நியூஸ் வரணும், என்ன நியூஸ் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது நான். என்ன மிரட்டுறியா? நாளைக்கே இந்த காலேஜ் இழுத்து மூடி சீல் வச்சா எல்லா நியூஸ் பேப்பர்லையும் அதான் ஹெட்லைன்ஸ். தட்ஸ் ரைட் மேம். நீங்கள் இந்த காலேஜை இழுத்து போட்டு சீல் வச்சுட்டு வெளியே போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது 7th ஃப்ளோர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் விழுவான். இன்டர்வியூ பண்ணுற கேமரா உங்களை தாண்டி அந்த டெட் பாடியை நோக்கி போகும். இந்த காலேஜில் படிக்கிற 1200 ஸ்டூடெண்ட்ஸும் கோஷம் போடுவாங்க. செத்து போன பையனோட அப்பா அம்மா கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு வந்து நிற்பாங்க. நான் கொளுத்துவேன். நாளைக்கு ஹெட்லைன்ஸில் ஊழல் செஞ்ச காலேஜை இழுத்து மூடிட்டாங்க கிரிஜாராஜன் வராது. 1200 டாக்டர்ஸ் லைஃபை கெடுத்துட்டாங்க கிரிஜாராஜன் தான் வரும். இதுக்கு மேலேயும் இந்த காலேஜை இழுத்து மூடணும்னா மூடிட்டு போ. காலேஜ் மேலே எந்த தப்பும் இல்லை. ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. விசாரணை கமிஷன் அமைச்சு தான் நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும்.
காய்ஸ் கெட்டி. உன் ஆள் வேலை செய்கிற கால் சென்டர் சுற்றி 4 பிரைவேட் ஸ்கூலு 2 கவர்மெண்ட் ஸ்கூலு 3 நர்சரி ஸ்கூல் இருக்குப்பா. மொத்த டேட்டா பேசி ஜான் உள்ள புந்து எடுத்துட்டாப்பா. 96 பேர் ஃபெயிலாக இருக்காங்கப்பா. அத்தனை பேர் ரிசல்ட்டையும் மாத்திரம். இது ரிசல்ட்டை மாற்ற போகிறோமா? ஏப்பா இவ்வளோ நாள் சர்டிஃபிகேட் தான் கை வச்சோம், ரிசல்ட்டை கை வச்சோம்னா பெரிய பிரச்சனையாக இருப்பா. நீங்கள் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா என்னப்பா பண்ணுவேன்? உடனே மாட்டி விட்டுருப்பா. ஏப்பா மாட்டப்பா. கோடி கோடியாக கொள்ளையடிச்சோடனே கோட்டு போட்டு சுற்றுறான். நம்ம நல்லது தானே பண்ண போகிறோம். நல்லதா? ஆமாம், வருஷத்துக்கு 200 பசங்க ரிசல்ட்டை பார்த்து சூசைட் பண்ணி சாவுறாங்கன்னு அன்றைக்கி மீரா சொன்னான். அதில் 96 பசங்களை இப்போ காப்பாற்ற போகிறோம்னு நினச்சிக்கோ. வா. ஏப்பா ஜான், நீ முடிச்சிருக்கியா? நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வெறும் சர்வரில் தான் மார்க் மாற்றுறோம். அடுத்த மாதத்துக்குள்ளே ஒரிஜினல் மார்க் ஷீட் டிஸ்பேச் ஆகிடும். நம்ம கோல்மால் மட்டும் வெளில தெரிஞ்சுது காலத்துக்கும் கழிதான் டூட், நீ கொஞ்சம் மூட். சர்வரில் மட்டும் நீ மாற்று. மார்க் ஷீட் டிஸ்பேட்ச்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். பரமபிதாவே, என் மகனின் எதிர்காலம் இன்னும் சில நிமிடங்களில் நிர்ணயிக்கப்படும் ஐயா. ஏசப்பா, என் மகனை எழுப்பி பிரகாசிக்க வையும் ஐயா. அந்த ஆளோட அண்ணன் பையன் வாங்குற மார்க்கை விட 1 மார்க் அதிகமா நீ வாங்கல. சாமி வேண்டி ரோல் நம்பர் தட்டறா. டேய், இன்னும்டா போயிட்டு இருக்க? நானே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அரைச்சிட்டு போயிடுமோன்னு பயத்தில் இருக்கேன். ஆல்ரெடி 4 அட்டம்ப்ட்டு. இந்த தடவை அட்டம்ப்ட் வச்சேன், குதிச்சிட வேண்டியதான். டேய், நீ பாஸ்ரா? நான் பாஸ் ஆயிட்டேனா? டேய், என்னடா இவ்ளோ மார்க் வாங்கியிருக்க? நீ பாஸ் ஆயிட்டமா? எது? நான் பாஸா? நம்ம புள்ள 510 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க. 510 மார்க்கா? ஏய், நம்ம ஏரியால எல்லா ஸ்கூல்லயும் 100% பாஸ்யா. 100% பாஸா? நான் தான் சொன்னல எதுவும் ஆகாதுன்னு. நீ தான் நம்பல. நம்பிட்டேன். சக்தி, மாமா மீரா. சக்தி. சக்தி எங்க? மாடியில் இருக்கான். சக்தி, ஃப்ராடாடா நீ? என்னை இம்ப்ரெஸ் பண்ண தானே இந்த கேவலமான வேலையெல்லாம் பார்த்தேன். அப்படிலாம் இல்லை மீரா. வேற எதுக்காக பண்ண? நீ தானே சொன்ன பசங்களாம் கையில் மார்க் ஷீட்டை வச்சுட்டு சாகுறேன்றாங்கன்னு. நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்ல அவங்க கையில் ஒரு சாட்சி இருக்கும்போது நீ ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை தரதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன்ல. ஏய், சும்மா சப்பக்கத்தை கட்டாத. நீ ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? அவங்களும் ஒன்ன மாதிரி ஃப்ராடாக தான் ஆவாங்க. ஓ, நான் ஃப்ராடா? நான் அடிச்சு தரேன். இதெல்லாம் தான் ஃபேக் சர்டிஃபிகேட்டா? அங்கே பாரு, அங்கே நிற்கிறவன்லாம் யார் தெரியுமா? அவன் எல்லாருமே டிகிரி முடிச்சவனும் இன்ஜினியரிங் படித்தவனும் தான். நடுராத்திரியில் சரக்கு அடிச்சுட்டு சைடிஷ் கேட்குறவனுக்கும் சோம்பேறித்தனமாக வீட்டிலே உட்காந்துருக்கவனுக்கும் ராத்திரி பகல் பார்க்காம ஓடுறானே. ஒரு இன்ஜினியர் பார்க்குற வேலையா இது? 4 வருஷம் உட்காந்து இன்ஜினியரிங் படி, நீ பெரிய ஆளாவ, படிச்சு முடிச்சவன வேலைன்னு காலேஜில் கேபிடேஷன் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்னு அவனை படிப்புன்ற பேரில் ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்க இப்படி நடு ரோட்டில் அலைய விட்டுருக்கான்ல, அவன் ஃப்ராடு. அவன் அடிச்சு கொடுத்தான்ல டிகிரி, அது ஃபேக் சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையும் விட இங்கே மார்க் தான் எல்லாம், மார்க் வாங்குறவங்க தான் மரியாதைன்னு சொல்கிற ஒவ்வொருத்தனும் ஃப்ராடு தான். இங்கே எல்லாரும் படித்த படிப்புக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை மீரா. நானாச்சும் அவன் திறமைக்கும் பார்க்குற வேலைக்கு சம்மந்தமாக தான் சர்டிஃபிகேட் அடிச்சு தரேன். படிப்பு வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்லை. லைஃப்ல ஆம்பிஷன் உனக்கு ஏதாவது இருந்திருக்கா? அதுக்காக என்னைக்காவது கஷ்டப்பட்டிருக்கியா? அதெல்லாம் இருந்தாதான் உனக்கு படிப்போட அருமையே புரியும். எனக்கு படிப்போட அருமை புரியல. ஏய் மதி, ஏன் இது முன்னாடி என்கிட்ட சொல்லல? என்ன சொல்லலை? உனக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்கிறது தான் ஆசைனா அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் உனக்கு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீ காசு கேட்டேன்னா எங்கள் அப்பாவால் அது கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நான் விட்டுட்டேன். ஒரு அண்ணனா நான் உனக்கு இதை பண்ணியிருக்க மாட்டேனா? என் அண்ணங்கிறதுனால தான் சொல்கிறேன், தப்பு பண்ண வேணான்னு. இதை பாரு மதி, 10 பைசா செலவு இல்லாமல் நான் உனக்கு இந்த சீட்டு வாங்கி தரேன். நீ என் கூட வந்தால் மட்டும் போதும். எப்பயுமே நீ தான் கமிஷன் காசை கரெக்டாக கொடுக்குற ஆள். இப்போ நீயே வந்து ஓசியில் சீட் கேட்கலாமாப்பா? ஒரு டைம் கன்சிடர் பண்ணுங்க சார். நல்லா படிக்கிற பொண்ணு சார். அடப்பாப்பா, மெரிட்டுக்கு சீட்டு கொடுக்கணும், கோட்டாக்கு சீட்டு கொடுக்கணும், காசுக்கு அப்புறம் நாங்கள் எப்போ தான் சீட்டு கொடுக்குறது? காமெடி பண்ணாதப்பா போ. அவன் சீட்டு தரேன்னா நான் வேணான்ட்டேன். எதுக்கு?
பின்ன ஃப்ளைட்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அங்கே பாரு இதெல்லாம் ஒரு ஃப்ளைட்டா பொருட்காட்சியில் 3-10 ரூபாய்க்கு டபரா ஃப்ளைட் மாதிரி இருக்கு இதை வச்சு விளாண்டுட்டு இருக்கா என்னால் இங்கே படிக்க முடியாதுப்பா நீ படிக்க வேணாம்னு சொன்னேன் நீ பெரிய காலேஜில் தான் மதி படிக்கணும். வா வேற காலேஜில் சீட் வாங்கிக்கலாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. வா நீங்கள் நல்லா பேசுறீங்களா தம்பி? கை கொடுங்க. இப்படி வரீங்க நீட்னா எங்கள் முதலாளி கையை கூட கொடுக்க மாட்டேன். திறமையாவது மண்ணாங்கட்டியாவது இங்கே காசு இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகுது தம்பி. என்ன இதுவும் சின்ன காலேஜா? இல்லை காலேஜெல்லாம் பெரிய காலேஜ் தான். அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனால் கேன்டீனில் மாங்காய் சுண்டல் வைக்க மாட்டாங்களாம். அது உனக்கு ஓகேவா? முடியாதுல்ல? அதான் சார் சீட்டா? அதெல்லாம் இல்லைப்பா. சும்மா சொல்லுங்கள் சார். 12 லட்ச ரூபா சீட்டு ஒரே சீட்டிங்கில் முடிச்சு தரேன். சீட்டு கிடைச்சதும் 5% கமிஷன் கொடுத்தா போதும். குடிகாரன் குடியை விட்டாலும் குடி அவனை விடாதான். புரியல சார். என்ன திருந்த விடுங்கடா. நீ வா மதி. மார்க்கும் கம்மியாக இருக்குது. நம்ம ஜாதிக்கார பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வேற ஆளுங்கிறியே. புத்திசாலி பொண்ணு சார். பொண்ணுங்கிறதுனால தான் சொல்கிறேன். நீ பணம் வேற இல்லைங்கிற, பொண்ணு வேற பார்க்க அழகா இருக்கா. ஏதாவது கேட்ட போகிறாங்க சக்தி. சார் என்ன சக்தி என்கிட்ட கோவப்படுற? இந்த உலகத்தில் எதையும் எதிர்பார்க்காம எதுவும் கிடைக்காது. இப்பெல்லாம் ஒன்று கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும். புரிஞ்சுக்க. பார்த்தா எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. மாதிரிலாம் இல்லை, எக்ஸிபிஷனே தான். இங்கே பார்த்தியா சிட்டி? ஆமா நம்ம இங்க என்ன பண்றோம்? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல, அடி. பாருங்க சார் பாருங்க, உங்களுடைய நல்ல காலம் கெட்ட காலம் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் கடற்காலம் 6 காலம் அலசி பிடிச்சு ஆராய்ந்து பல ஆஸ்கர் அவர்களை அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க சார். உப்பு தண்ணியில் ஆட்டம் ஓடக்கூடிய ஒரு அதிசய பொருளை கண்டுபிடிச்சிருக்கா சார் எங்க மதி. பாருங்க அண்டி விலைக்க. இப்போ நீங்க பாக்குறீங்களே இந்த ஆட்டோ, இது எதுல ஓடுது? ரோட்ல ஓடுது வேணா சொல்லிட்டு வாயில மிதிக்கிறேன். பெட்ரோல்ல ஓடுது. அதான் இல்ல. டீசல்ல ஓடுது. அதுவும் இல்ல. அப்புறம் என்ன மண்ணெண்ணையா? இது எந்த எண்ணெயிலுமே ஓடல. இங்க தம்பி ப்ளூ சட்டை, இது ஒரு வாய் குடிச்சு பாருங்க. குடுறா தைரியமா குடிங்க. உப்பு கறிக்குதுங்க. மெரினா பீச்ல இருந்து இப்ப எடுத்துட்டு வரப்பட்ட அக்மார்க் உப்பு தண்ணி. இங்கு இது அந்த இன்ஜின்ல ஊத்து. ஊத்துறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர். உலகத்திலே முதல் முறையா உப்பு தண்ணியில ஓடுற இன்ஜின். மணி ஒரு ரவுண்ட் அடிச்சு காமிமா. சார் இங்கே வெறும் உப்பு தண்ணி யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோ ஓடுது சார். ஆட்டோவில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கா? நோ சார். எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி மாடலில் ஒரு சேஞ்சும் பண்ணாமல் வெறும் என்ஜினை மட்டும் மாற்றி ஓட வச்சுருக்காங்க சார். ஓகே, சீட் கொடுத்துருங்க. ஓகே சார். ரைட்ல ஏறி முன்னாடி போ, முன்னாடி போ. ஆட்டோ ஓடுது, எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க? வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் திஸ் என்ஜின்? உப்பு தண்ணியில் தான் ஓடுதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்குங்களா? மைலேஜ் எவ்வளோ தருது? எத்தனை மாசமா டெஸ்ட் ரன் பண்ணீங்க? சார் சார் நான் இதை கண்டுபிடிக்கல. மதி எங்க ஏரியா பொண்ணு, இவ தான் கண்டுபிடிச்சா. நான் இவளை கண்டுபிடிச்சேன். நீ பதில் சொல்லு. இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? பேசு. 11th ஸ்டாண்டர்ட்ல எலக்ட்ரோலிசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை வச்சு தான் நான் இது கண்டுபிடிச்சேன். இந்த என்ஜினோட அந்த பார்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து உப்பு தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்து அந்த ஹைட்ரஜனை ஃபியூவலாக யூஸ் பண்ணும். அப்படிதான் இது ஒர்க் ஆகுது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் சார். என்னம்மா சிம்பிள் ப்ராசஸ்ன்ற இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். இங்கே இருக்கிறதெல்லாம் பிஹெச்டி பண்ணுறவங்க, யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ்னு அவங்க கண்டுபிடிச்சது. இவ இப்போ தான் 12th முடிச்சிருக்கா. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. இங்கே நிறைய காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க. யாராவது ஒருத்தர் அவளுக்கு அந்த சீட்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவள் திறமைக்காகவே கொடுக்கலாம் சார். நான் தரேன். ஹலோ சார். குட் மார்னிங் சார். ஹலோ சார். எக்ஸலண்ட் ஒர்க் மேம். தேங்க்யூ சார். ரியோ யூனிவர்சிட்டிலேருந்து வரமா, உனக்கு 100% ஸ்காலர்ஷிப்பில் சீட்டு நான் தரேன். ஹாஸ்டல் ஃபீ, லேப் ஃபீ, செமிஸ்டர் ஃபீ அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஆனால் ஒரு கண்டிஷன். எப்படி இந்த ஆட்டோவை நீ உப்பு தண்ணியில் ஓட வச்சியோ அதே மாதிரி ஏரோப்ளேனையும் ஓட வைக்கணும். அட என்ன சார் நீங்க? அவ கப்பலை ஓட வைப்பா சார் தண்ணியில. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சால்ட் வாட்டர் ஆட்டோவா? அப்படின்னா பெட்ரோல் இன்னைக்கு சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 75 ரூபாய். ஒரு நாளைக்கு நீங்கள் விற்கிறது 41 லட்சம் பேரல்ஸ். ஸோ அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு நீங்கள் இழக்கிறது 15,000 கோடி. இது வெறும் சென்னையில் மட்டும். இப்போ அந்த பேட்டன்ட் யார்கிட்ட இருக்கு? அந்த ஆட்டோவுடைய ஒர்க்கிங் மாடல் எங்க? என்கிட்ட தான் பேட்டன்ஸ் இருக்கு, ஒர்க்கிங் மாடலும் இருக்கு. முதல்ல இந்த இன்ஜின் அழிச்சிட்டு பேட்டன்ட் எங்க கிட்ட கொடுங்க. ஷியோர். அதுக்கு என்ன வேலை?
வந்தாச்சு. இதை டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க. ஏய் 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 இதெல்லாம் சாதாரண விஷயம். பேட்டன்ட் என்ஜின் ஒரு பார்ட் வெளியில போனாலும் நம்ம எல்லாரும் உள்ள போயிடுவோம். என்ன சார் பண்ணுறது? உருக்கிடு, மெல்ட் இட். போய் என்னன்னு பாருங்க. வாடா. ஏய் யாரு? ரியோ யூனிவர்சிட்டிலேருந்து வரமா. உனக்கு 100% ஸ்காலர்ஷிப்பில் சீட்டு நான். டேய் யாரா அது? ரியோ யூனிவர்சிட்டியா? ரியோ யூனிவர்சிட்டியா? ரியோ யூனிவர்சிட்டியோ? உனக்கு என்ன வேணும்? நல்லா விசாரிச்சுட்டேன். ரியோ யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டரில் பேர் இருக்கு, ஆனால் பில்டிங் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ரியோ யூனிவர்சிட்டி எங்கடா இருக்கு? ரியோ யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி இல்லை, அது வெறும் பேப்பர் யூனிவர்சிட்டி. பேப்பர் யூனிவர்சிட்டியா? ஆமாம். அப்படின்னா அதுக்கு வெப்சைட் இருக்கும், ப்ரௌசர் இருக்கும், ஆன்லைனில் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கூட இருக்கும். ஆனால் பில்டிங் எதுவும் இருக்காது. பில்டிங்கே இல்லாத யூனிவர்சிட்டி பேரில் எதுக்குடா பேட்டன்ட் வாங்குனீங்க? இந்த மாதிரி ஃபேக் யூனிவர்சிட்டி பேரில் பேட்டன் வாங்கினா தான் அதை ஈஸியாக விற்க முடியும். விற்று முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? கவர்மெண்ட்டுக்கா? பில்டிங்கே இல்லாத யூனிவர்சிட்டிக்கு 1000 கோடி ரூபா கிராண்ட் கொடுத்தது இந்த கவர்மெண்ட் தான். அது மட்டும் இல்லை, இது போலீஸ் கேஸ் ஆனாலும் நம்ம சட்டப்படி ஃபேக் யூனிவர்சிட்டி நடத்துறதுக்கு ஃபைன் 1000 ரூபா தான். வெறும் 1000? ஆமாம். அந்த என்ஜினோட விலை எவ்வளோ தெரியுமா? 60,000 கோடி. அந்த என்ஜினை விற்றுட்டு 1000 ரூபா ஃபைன் கட்டிட்டு போயிட்டே இருப்போம். அந்த டீலை பற்றி உனக்கு வேற என்ன தெரியும்? தெரியாது, எனக்கு வேற எதுவும் தெரியாது. சொல்றா. மாதேவும் ஷேக்கும் மண்டே மீட் பண்ணுறாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ். வேற எதுவும் தெரியாது. சார், என்ஜின் காணோம். மாஸ்க்? ஆமாம் சார். நந்தா என்ன சொன்னா? நந்தா அப்ஸ்கவுண்ட் ஆகிட்டான், எந்த காண்டாக்டும் இல்லை. சார், டீலை ஸ்டாப் பண்ணலாமா? நோ, டீல் ப்ரொசீட் பண்ணுங்க. வி ஹேவ் த டாக்குமெண்ட்ஸ். மாஸ்க், என்ஜின் ரெண்டும் பார்த்துக்கலாம். ஓகே சார்.